வணக்கம். இன்றைக்கி ரேஷன் கடை கோதுமை மாவில் சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் ஓமம் பிடிக்கலன்னா போட வேண்டாம். நல்லா கையில் வச்சு இப்படி தேய்ச்சி போடுறப்போ நல்லா வாசமும் நல்லா சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஜீரகம் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கருப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உப்பு நெய் எல்லாம் மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி முதல்ல மாவை நல்லா இந்த மாதிரி இப்படி பிடிச்சி பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கோதுமையை கடையிலேருந்து ரேஷன்லேருந்து வாங்கிட்டு குச்சி இந்த சின்ன இதெல்லாம் இருக்கும். அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுகி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்ச மாவுங்கிறது அருமையாக வந்திருக்குங்க. பாருங்கள், இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணாலும் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி கொஞ்சம் ரோல் பண்ணிவிட்டு இந்த 2 இதுவாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒன்று இருக்கட்டும். ஒரு மாவை கொஞ்சம் மாவை தூவிட்டு இது போல் நல்லா லேசாக கட்டை அளவுக்கு நல்லா லேசாக இந்த மாவை ஃபுல்லாக இழுத்து தேய்ச்சிக்கணும். ரேஷன் கடை கோதுமை மாவில் எவ்வளோ அருமையான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் கிடச்சிருச்சு. இந்த அளவு லேஸ் இருந்தால் போதும். இப்போ இந்த கலக்கி வச்சு அந்த கோதுமை மாவும் நெய்யையும் இதை அப்படி மேலே போட்டு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. இது வேலைக்கு போகிறவங்க 2 வச்சுட்டு போகலாம். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு 2 பாக்ஸில் வச்சு விடலாம். அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி அப்படியே சுற்றி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். லேசாக இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணி நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருக்கா அப்படி 2 தவணை தேய்ச்சி இப்படி விட்டுறலாம். இப்போ அது ஒரே மாதிரி வர்றதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. போட்டு செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. நல்லா 1 வாரம் 10 நாளைக்குமே நல்லா இருக்குங்க. கடையில் வாங்குகிற நேரத்தில் வீட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு, பிள்ளைங்க ஸ்கூல் பாக்ஸில் எல்லாம் போட்டு இது மாதிரி முதல்ல வச்சு எடுத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொரு இதுவாக எடுத்து சின்ன சின்ன பூரி மாதிரி கொஞ்சம் லேசான பூரியாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவு லேஸு. இப்போ நம்ம கோதுமை மாவு நெய்யையும் கலக்கி வச்சுருக்கிறத அது மேலே எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக தடவி விட்டுட்டு அரை மடிப்பு மடிச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய்யை தடவிட்டு அதை முக்கோணமாக மடிச்சுக்க வேண்டியதான். மடிச்சுட்டு கட்டையில் வச்சு லேசாக இந்த பக்கம் ஒரு அந்த பக்கம் தேய்ச்சி விட்டு எல்லா உருண்டையும் இதே போல் தேய்ச்சி எடுத்துக்கணும். இது போல் எல்லாத்தையும் இது போல் தேய்ச்சி எடுத்து இப்படி அடுக்கி வச்சுக்கலாம். போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பில் ஒரு சட்டி வச்சு இதில் ஒன்றா சட்டி கொள்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக அப்படி கையில் வச்சுனா நுணுங்கி போயிடும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொறுன்னு இருக்குங்க. நல்லா இருக்குது. சூப்பரான ஸ்நாக்ஸ். டைம் இருக்கப்போ இதை மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். நம்ம 2 எடுத்து சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். வீட்டுக்காருக்கு கொடுக்கலாம். கடையில் வாங்குற நேரத்தில் வீட்டிலையே அருமையான கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். 1 எடுத்து போட்டாச்சு. 2வது சட்டியும் எடுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் இதே போல் சுட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், பார்க்குற போதே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டோம். 1 கப்பு மாவுக்கு எவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்திருக்கு. ஒரு சின்ன டப்பா நிறைய இருக்கும் பாருங்கள். லேயராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ இப்படி பொடு நுணுங்கி போயிடுச்சு. அவ்வளோ கிறிஸ்பி பாருங்கள்.